நீங்கள் மூணாறு போயிட்டு சேஃப்டியாக ஒரு காட்டு பகுதி ரெசார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரெசார்ட் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த மாதிரி ரூம் உங்களுக்கு ஃபேமிலியாகவும் ப்ரைவசியாகவும் இருக்கும். ரூம் விண்டோ திறந்ததுமே இந்த மாதிரி காட்டோட வியூஸ் ரொம்ப தெளிவாகவும் உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸும் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் போய் தங்கி நல்லா இருந்தனால உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசார்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கிளென்மோர் ரெசார்ட்டு. இதுதான் ரிசப்ஷனு. 24x7 அங்கே ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி டென்னிஸ் பெட்லாம் நீங்கள் கேட்டால் விளையாட தருவாங்க. அதுக்கான ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு பகல் எப்போதுமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். காட்டு பகுதிங்கனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ரெசார்ட்லேருந்து மூணாரில் இருக்கிற ஒவ்வொரு பிளேஸுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு நீங்கள் இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம். அதிகபட்சம் உங்களுக்கு 2 மணி நேரம் தான். ஸோ இது காட்டு பகுதின்றது ரொம்ப மூலையில் இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மூணார்லேருந்து, அதாவது மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப கிட்ட தான் அந்த இடம். ஸோ நான் வந்து நைட்டே இந்த இடத்துக்கு போயிட்டேன். பகலானதும் நான் இந்த இடத்த சுற்றி பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்க போதும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் ஸோ பச்சை பசேன்னு நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக தங்கலாம், பேச்சுலர்ஸாகவும் தங்கலாம். நைட் கேம்ப் போடுவாங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இந்த ரூமெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு ரூமும் உங்களுக்கு தனித்தனியாக அழகாக செப்ரேட்டடாக உங்களுக்கு காமாக ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ரூம்லாம் இருக்கும். ஸோ சுற்றி பாருங்கள் எவ்வளோ அமைதியாக காட்டுப்பகுதியாக பச்சை பசேண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2 ரூம் தான் எங்களுக்கு கிடைச்சது. நான் போயிருக்க போது ரூமு திறந்ததும் இந்த வியூ தான் பார்க்குறதுக்கு அப்படியே நல்ல காடாக பச்சை பசேண்டு சன்ரைஸை நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ரூம்லாம் பாருங்கள். வெளியில் மூங்கில் சேர் போட்டு கிளாஸ் வியூ கொடுத்து நல்லா இருந்துச்சு. ஸோ நைட் டைமு 1-2 தவளை ரூம்குள்ளே வந்தால் கூட உங்களுக்கு எனி டைம் நீங்கள் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணால் அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. எனி டைம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காங்க. ஸோ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ரூமில் ஃப்ரீ ஒய்ஃபை கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் டிவி இருக்கும். ரூம் உள்ளே பாருங்கள். ரூம் உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் போட்டு மரப்பு போட்டு இருக்கும். கிளாஸை திறந்தாலே அந்த மாதிரி காட்டு பகுதியாக இருக்கும். கிங் சைஸ் பெட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட்டு உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ரூம் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ, அதனால் இப்படி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரிசப்ஷனுக்கு அவங்களே லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்காங்க. உங்கள் ஃபோன் இல்லாட்டி அவங்க ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களை எனி டைம் கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நெட்வொர்க் கவரேஜெலாம் கரெக்டாக எடுக்கும். உங்கள் மொபைல் நெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ எல்லா நெட்வொர்க் கவரேஜும் கரெக்டாக எடுக்குது இந்த இடத்துல. வுட்டெலாம் உங்களுக்கு வந்து காட்டுக்குள்ளே ரொம்ப ஹைடெக்காக இல்லாமல் நார்மலாக இருக்கும். இந்த ரெசார்ட்டுக்கு நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500 பேமெண்ட் பண்ணேன். இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிருக்க போது பூரி, அப்பம், ப்ரெட் டோஸ்ட்டு, ஜாமு, இந்த மாதிரி சலாடு, ஃப்ரூட் சலாட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒர்த்தாக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிறபடிலாம் இல்லை. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களே கால் பண்ணி கூப்பிட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம், மிஸ் பண்ணலை. இந்த இடத்துல நம்ம பார்க்குற இந்த இடத்துலலாம் நைட்டு கேம்ப் போட்டிருந்தாங்க, ஃபயர் கேம்ப்பு. ஸோ இந்த இடத்துலலாம் ஒரே சவுண்டு, ஆடலும் பாடலுமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு 10 மணியோட ஃபயர் கேம்ப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போட மாட்டாங்க. காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால ஸோ வந்து சவுண்டு அதிகமாக இருக்கக்கூடாது, ஃபயர் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. இதில் ஒவ்வொரு மரமும் உங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீ தான். உங்களுக்கு ஒரே டயத்தில் ஒரு 10 கார் இருக்கிற மாதிரி மொத்தமாக ஒரு 5 ரூம் இருக்கும். பட் நீங்கள் ஒரு 10 கார் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். இது போகிற பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப இந்த மாதிரி இறக்கலாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் இதில் வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியும். பயப்படாமல் போகணும் நைட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா. இந்த பாதையில் பாருங்கள், நம்ம போயிட்டு இருக்க ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊஞ்சல்லாம் இருக்கும். ஸோ நைட்டு எனி டைம் நீங்கள் ஊஞ்சல்லாம் அசஸ் பண்ணி நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இருக்க போது அப்படி தான், ஒரு ஃபேமிலி மொத்தமாக அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் சாப்பிட்டாங்க.
ஸோ நீங்களும் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா வெளியிலேருந்து உட்காந்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு இன்னும் காமாக சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக. இந்த கிளென்மோர் ஐலாண்டை நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணலாம் அவைலபிள் இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். அகோடாவில் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. சீசனை பொறுத்து உங்களுக்கு ஆன்லைனில் ரேட்டு மாறும். நான் வந்து ஆஃப் சீசனில் தான் போனேன். 2500 பேமெண்ட் பண்ணேன். நான் டைரெக்டாக கால் பண்ணி புக் பண்ணேன். எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் புக் பண்ணேன். பட் நான் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு குட் ஃபீல் இருந்துச்சு இந்த இடத்துல. ப்ளஸ் சேஃப்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சிட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு ஜங்கிள் ஃபீல்டில் ஒரு நல்ல ரெசார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த ரிசார்ட்டில் நான் தங்கினபடி ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுடைய சர்வீஸும் சூப்பராக இருந்துச்சு. ரெசார்ட் வியூ, ரெசார்ட்டோட க்ளீனர்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டுக்கு போகிற பாதையும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஒரு மாதிரியாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் தந்தாலும் இந்த ரெசார்ட்டு சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ சிட்டிக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த இடத்துல இருந்து போயிடலாம். நீங்கள் அகோடாவில் பாருங்கள், நான் வந்து ஆன்லைன் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இதோட பேர் கொடுத்துருக்கேன். ஸோ பேர் ஸ்பெல்லிங்கை கரெக்டாக அடித்து இதோட மேப் பிளேஸை பாருங்கள். அகோடாவில் உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நானும் பார்த்தேன், அங்கே இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸோ எக்ஸ்ட்ரா வேறு ஹோட்டலோட ஃபோட்டோஸ்லாம் போடல. நீங்கள் அதை பார்த்தாலே அதில் எப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். ஸோ ஓவராலாக இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் போய் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேமிலியோடு போனீங்க, குழந்தைங்களோட போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களை விட்டுட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியாவாக அந்த ரெசார்ட் இருக்கும். ஸோ தைரியமாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.